நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நமக்கு எழிலும் சுடரும் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும். அதுவும் ஒரே ரூமில் வந்து சேர்ந்து இருக்க போகிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே டாக்டர் வந்து எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல வேலை சார், நீங்கள் வந்து கரெக்டான டயத்தில் வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. கொஞ்ச நேரம் லேட் ஆகிருந்தால் கூட அவங்களோட உயிருக்கு வந்து பெரிய ஆபத்தாயிருக்கும். சரி சார், நீங்கள் டாக்டரு, உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை. அந்த அம்மாவோட மனசு வந்து நோகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்னொரு தடவை ஏதாவது அட்டாக் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம கையில் எதுவும் கிடையாது சார், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வந்து டாக்டர் போயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்தா கனகவழி அம்மா வந்து கண் முழிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, சரி சார், நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போங்க, கவனமாக பார்த்துக்கோங்க, அவங்க மனசு நோகாமல் மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்தோடனே எழில் வந்து கேட்காங்க, அம்மா ஏமா இப்படி ஆச்சு, எதுக்குமா நீங்கள் வந்து இப்படி கண்டதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைப்பா, என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே கவலை என்னென்னா நீயும் சுடரும் வந்து சேர்ந்து வாழணும், என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரே கவலை அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைம்மா, அது மட்டும் என்னால் முடியாது, வேறு எதுனாலும் நீங்கள் பண்ண சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் பண்ண முடியாதுமா. அது எப்படிமா வந்து இந்துவை மறந்துட்டு வாழ முடியும், அது மட்டும் இல்லாமல் சீட்டிங் பண்ணி வந்திருக்காமா, அதெல்லாம் என்னால் முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி சேர்ந்து வாழ்கிறத, சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்தாதான்ப்பா எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், இல்லைன்னா என் மனசே சரியில்லை, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கனகவல்லி அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் டாக்டர் சொன்னது வந்து எழிலுக்கு ஞாபகம் வருது. அதாவது வந்து அவங்கள வந்து சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அவங்க கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கல்ல. அப்படி கவலைப்பட்டால் அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதுக்கடுத்து வந்து எழில் சார் வந்து ஒத்துக்கிறாரு. சரிம்மா, நான் வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக வேணால் நான் வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ ஒத்துக்கிறேன், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அந்த பக்கம் வந்து செல்வியும் மனோன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பா எழில் நில்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நிற்கிறாங்க. இனிமேல் வந்து சுடர் உன்னோட ரூமில் தான் தங்க போகிறா, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, ஒரே ரூமில் தான் தங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், அது எப்படிப்பா 2 பேர் வந்து புருஷன் பொண்டாட்டி ஆகிட்டீங்க, புருஷன் பொண்டாட்டி வந்து ஒரே ரூமில் தங்கியிருந்தால் தான்ப்பா அழகு, வேறு ரூமில் இருந்தால் அது வந்து உலகம் பார்த்து தப்பாக பேசும், அதெல்லாம் சரியாக வராது, நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தங்குங்க. அம்மாடி சுடர், நீ வந்து உன்னோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு எழில் ரூமுக்கு போயிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சுடர் வந்து நம்ம எழிலுக்கு வந்து என்ன பண்ணுறது, சரிம்மா உங்கள் விருப்பம் ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிடுறாரு. அங்கிட்டு பார்த்தா நமக்கு மனோவுக்கு வந்து பயங்கரமான கோவம். நம்ம என்னென்னமோ பிளான் பண்ணி இவங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் இந்த அம்மா வந்து ஒரே ஒரு மயக்கம் போட்டு இப்படி சேர்த்து வச்சுட்டாங்களே, இந்த கிழவி அப்படியே ஹார்ட் அட்டாக்கில் போயிருந்தா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போ பிறச்சி வந்து அவங்க 2 பேர்த்த திருப்பி சேர்த்து வச்சு இவங்க 2 பேர்த்த நான் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து கோவத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.